ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிக்மால வந்துட்டு ட்ராப் டவுன் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிம்பிளாகவும் இருக்கும். இது ஈஸியாக பண்ணிக்கலாம். நம்ம காம்போனன்ட் வேரியன்ட் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். இதில் ஹோவர் எஃபெக்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நான் எப்படி பண்றது காமிக்கிறேன். நீங்க நார்மலா பண்ணணும் அப்படின்னாலும் சேம் ப்ராசஸ் தான். ஹோவர் எஃபெக்ட்டுக்கு தனி காம்போனன்ட் கிரியேட் பண்ணாம நீங்க பண்ணிக்கலாம். இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுதான் அவுட்புட். நீங்கள் ஷேடோ ஆட் பண்ணுறது அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹோவர் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இதில் இந்த டெக்ஸ்ட்டும் ஐகான் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஸ்பேசிங்ஸ், ஃபில் கலர் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் டாப் அண்ட் பாட்டம் 10 பேடிங் கொடுக்குறேன். ஃபில் கலர் ஒயிட்டே இருக்கட்டும். நீங்கள் ஆட் பண்ணுறது அப்படின்னா ட்ராப் ஷேடோ காமனாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மொத்த ஃப்ரேமுக்குமே. சேம் இதே தான் நான் ரிப்பீட்டடாக காப்பி பண்ண போகிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹோவர் எஃபெக்டில் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த ப்ளூ கலர் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். தென் இந்த ஃப்ரேம்குள்ளே நம்ம இப்போ அந்த ஷேப் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இந்த ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்சல்யூட் பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பர்ஃபெக்டாக எங்கே வேணுமோ அந்த சைஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம அலைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேம் அதே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஒரு காப்பி காம்போனண்ட்டாக கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க, எது மாதிரி வேணுமோ. சேம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, மொத்தமாக 2 ஃப்ரேமே செலக்ட் பண்ணிவிட்டு காம்போனன்ட்ஸ்குள்ளே போயிட்டு கிரியேட் காம்போனன்ட் செட் அப்படின்னு இருக்கும். இதை கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு ஹோவர் எஃபெக்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணிவிட்டு ஹோவர் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வைல் ஹோவரிங், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்மார்ட் அனிமேட் வேணுமோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சேம் இதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் சாம்பிளுக்கு ஒரே ஒரு காம்போனன்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஐகான்ஸ் இந்த மாதிரி, இல்லைனா பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும், இல்லைனா லிட்டில் பிட் ஹோவர் பண்ணும்போது ஷேடோ மட்டும் தெரியணும், இல்லை ஸ்ட்ரோக் வரணும், எந்த மாதிரி வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஜஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் லிட்டில் பிட் ஒரு சின்ன ரெக்டாங்கிள் லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கலாம். காம்போனன்ட் நான் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேம் இதே தான் இதில் டிட்டாச் இன்ஸ்டன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். சேம் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கல் ஷேப், இது எல்லாமே ஷிஃப்டியே கொடுத்து ஆட்டோ லேஅவுட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு இது ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ட்ராக் பண்ணி வச்சிடலாம். இதே நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த ஆரோ சேஞ்ச் ஆகணும், அப் ஆரோவாக மாறணும். ஸோ இந்த ஐக்கானை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எந்த இடத்துல வேணுமோ ஸ்பேசிங் வேணா ஸ்பேசிங் அது எல்லாமே கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ரிப்பீட்டடாக இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கீழே இருக்கிறது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃப்ரேம் செலெக்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஃப்ரேம் செலெக்ஷன் பண்ணிடும். இப்போ இது ஒரு ஃப்ரேமாக இருக்கும், இது ஒரு ஃப்ரேமாக இருக்கு. இப்போ ரெண்டுமே சேர்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரியே கிரியேட் காம்போனன்ட் செட் அப்படின்ட்டு இருக்கும், இதை கொடுத்துடலாம்.
தென் வந்துட்டு ப்ரோட்டோடைப்குள்ளே போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து கனெக்ட் பண்ணணும். கிளிக் ஈவெண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு ஸ்மார்ட் அனிமேட் வந்து எந்த மாதிரி அனிமேட் வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்லோ வேணுனா ஸ்லோ, குயிக் பவுன்சி, இல்லைனா வந்து ஈஸ் இன் ஈஸ் அவுட், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். தென் வந்து ரிட்டர்ன் திருப்பியும் இதை கிளிக் பண்ணும்போது க்ளோஸ் ஆயிடணும் ட்ராப் டவுன். சேம் அதே கான்செப்ட் அப்படியே ரிப்பீட் கொடுக்க போகிறோம். இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரேம் வந்து நான் வெளியே எடுத்துட்றேன். இப்போ நம்ம பண்ண டிசைன் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, காப்பி பண்ணி ஃப்ரேம்குள்ளே போட்டு இப்போ ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. சேம் பாருங்க, ஹோவர் எஃபெக்ட் எல்லாமே ஒர்க் ஆகுது. இது பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கனால கிளியராக இல்லை. பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து கிளியராக அந்த பேக்ரவுண்ட் ஒயிட் கலருக்கு வந்து கிளியராக தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆரோ ஆட் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். லிட்டில் பிட் நான் ஸ்பேசிங் மட்டும் கொடுத்தேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து அப் ஆரோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ணுவோம்ல, இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி லிட்டில் பிட் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த மாதிரி ஆட் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். சேம் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.